ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க நான் நினைக்கிறேன். இங்கே யூஎஸில் பொங்கலுக்கு லீவ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ கரெக்டாக வீக் டேஸில் நடுவில் வேறு வந்திருக்கா. ஸோ எங்களோட பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம விலாகாக பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த வருஷம் பொங்கல் டேட்லேயே ஒரு கன்ஃபியூஷன் தான். சில பேர் 14ஆம் தேதி, சில பேர் 15ஆம் தேதி கொண்டாடியிருக்கோம். ஸோ நான் கொண்டாடினது வென்ஸ்டே 14ஆம் தேதி தான். நாங்கள் போகிற கோயிலில் அப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி ஒன்று நீங்கள் 6 மணி 6:30 மணிக்குள்ளே பொங்கல் வச்சுடுங்க, இல்லைனா 10 to 12. ஸோ நான் எடுத்துக்கிட்டது வென்ஸ்டே 10 to 12. ஏன்னா வந்து அன்றைக்கி வீக் டேயில், அதுவும் மிட் ஆஃப் த வீக்குன்றதுனால என்னால் என் ஹஸ்பண்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் நாள் கழித்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே இந்த இயரில் ஆஃபீஸ் போகிறாங்கன்றதுனால நாங்கள் அவங்கள ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனும் கேட்க முடியாது, லீவ் ஆப்ஷனும் கிடையாது. அதே மாதிரி என் பையன் மிடில் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ அதனால் கிட்ஸ்லாம் ஒன்ஸ் நம்ம மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல்லாம் போயிட்டாங்கன்னா நம்ம லீவ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு எப்போ எமர்ஜென்சி வரும்னு தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்சு, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அந்த வேலையெல்லாம் சேர்த்து நம்ம பொங்கலுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பெருசாக நான் இந்த வாட்டி பொங்கலுக்கு பண்ணல. பட் எனக்கு நான் மட்டும் தான் தனியாக இந்த பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுறேன்றதுனால அப்படி தான் இருக்கும். பட் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து வந்துடுவாங்க அவங்க. பட் டே ஃபுல்லாக மெயினாக பொங்கல் வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா தன்னந்தனியாக நான் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் பையனோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா நேற்று ஈவினிங் பண்ணியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் கொடுத்து விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு லைட் லிட்ஸில் இந்த மாதிரி கலர்ஃபுல் கிரேவியை வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இந்த மஞ்சள் சாயெல்லாம் படம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் போட்டு ரேப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ரேப் பண்ணி வச்சு அந்த மூடியை வச்சு மூடணும்னா நம்மளுக்கு வந்து அது நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, மெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஒரு $35-40 அவ்வளோ இருக்கும். இது வந்து லைஃப் ரொம்ப ஜாஸ்தி, நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சேஃபானதும் கூட. இதில் எந்த பார்ட்டிஷனுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம பெரிய ஐட்டம்ஸ் கூட நம்ம அழகாக பேக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து அப்படியே சைடில் என் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் சாப்பிடுவாங்க, இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸ்க்ராம்பிள்ட் எக் வித் அவகேடோ டோஸ்ட்டு. ஸோ காலையில் இது என்ன டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு இந்த வேலை எல்லாமே நடக்கும். 6:30 மணிக்கு என் பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். அதனால் டே வந்து எனக்கு ரொம்ப அர்லியாக தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம். ஸோ நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கோம், என்ன எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லா இடத்துலையுமே வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் தான். பட் இருந்தாலும் எனக்கு அன்றைக்கி நிஜமாகவே ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஃபீல் வரல. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க நார்மல் 2-3 மனுஷங்க இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீலே வரும். பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு இந்த ஒரு பண்டிகைன்ற ஃபீல் வருதோ அது கொஞ்சம் நான் ட்ரை பண்ண தான் செஞ்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு அதை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற ஒரு பாதிவாசி பேர் இப்படி தான் பொங்கல் கொண்டாடியிருப்பாங்க. மோஸ்ட்லி வரப்போகிற வீக்கெண்ட் அந்த சாட்டர்டே சண்டே பாட்லக்கோ இல்லை ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி பொங்கல் விருந்து அந்த மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணுறது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இருட்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக இப்போ வந்து 6:15 6:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் ரெடி. அடுத்து வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் டே ஈவினிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து ரைஸ் அண்ட் கின்வா ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷனில் தான் சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ அதில் வந்து நம்ம குடமிளகா, கேரட், அப்புறம் சுண்டக்காய் போட்டு புளிக்குழம்பு. ஸோ ஒரு இனிப்பு இருக்கும், ஒரு கசப்பு இருக்கும், ஒரு புளிப்பு, அந்த 3 டேஸ்ட்டுமே இதில் இருக்கும், காரமும் இருக்கும். ஸோ இது வந்து ஏன் வந்து ரைஸ் அண்ட் கின்வா அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரைஸ் கன்சம்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்மளால் டோட்டலாக ரைஸை அவாய்ட் பண்ண முடியாது. பட் ரைஸும் கின்வாவும் நம்ம சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து கார்ப்ஸ், நீங்கள் எடுக்கிற கார்ப்ஸ் வந்து குறையும். அதே மாதிரி கின்வாவில் வந்து ஃபைபர் ஜாஸ்தி. ஸோ ரைஸோடு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு பெருசாக ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு பொருள், வித்தியாசமான ஒரு பொருளை சாப்பிட்ற ஃபீல் இருக்காது, நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இதை வந்து டிஃபால்ட்டாக ஆக்கிட்டோம். நாங்கள் பெருசாக நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்றத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம் மெயினாக சாப்பிட்றதுன்ற மாதிரி இருக்காது.
அப்புறம் காய் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பச்சை பயிறு போட்டு ஒரு கூட்டு. அடுத்து அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து சும்மா நம்ம ஏதாவது ஒரு சாலட், ஒரு ரா வெஜ்ஜி எடுக்கிறது நல்லது. நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு லஞ்செலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வெஜ்ஜீஸ், ரா வெஜ்ஜீஸ் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு கேலரி இன்டேக்லேயும் சரி உங்கள் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளோட மில்டனோடது தான். ஆக்சுவலாக இதில் வந்து 2 டைப் லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே மில்டன். ஒன்று வந்து மில்டன், ஒன்று வந்து செல்லோன்னு நினைக்கிறேன். அந்த ரெட் லிட் வந்து செல்லோ, இந்த கிரே லிட் வந்து மில்டன். இது வந்து நம்ம இந்தியா அமேசானில் வாங்கினது. வாங்கியே ஒரு 7 வருஷம் ஆச்சு. ஸோ நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக அந்த வெடிக்கும்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதாவது கிராக் விழும்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் வந்திருக்கு. இவ்வளோ ஒன்று மட்டும் இந்த பிளாஸ்டிக் லிட்டு, மிச்சபடி எனக்கு பிடிச்சது தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆப்பிளும் கொடுத்துட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சது. ஸோ ஈவினிங்க்கு வந்து பச்சைப்பயிறு சுண்டல். ஸோ மீல் வந்து இந்த மாதிரி பிரித்து சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது. ஒரே டைமில் ஒன்றா சாப்பிட்றத விட நம்ம இப்படி இருந்தாலும் டெஸ்க்லேயே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படின்ற போது எப்போ பசிக்குதோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா இன்றைக்கி டே வந்து யூஸ்வலாக வந்து 5-6 o'clock வீட்டுக்கு திரும்புவாங்கன்னு பார்த்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து என் பையனுக்கு வந்து நிறையா ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, கிளாஸுமே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கின்னு பார்த்து எல்லாமே டிலேவாக தான் வர போகிறாங்க. ஒரு 7 or 7:30 அந்த மாதிரி ஆகிடும். இப்போ லஞ்ச் பேக்கு ரெடி. சரி, இன்றைக்கி வெட்னஸ்டே இவ்வளோ டைட்டாக இருக்கே, சரி தேர்ஸ்டே வைக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம் பொங்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்ஸ்டே எனக்கு ஒர்க் இருக்கும். ஸோ 3 பேருக்கு 3 வேலையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் நான் அன்றைக்கி கொண்டாடிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம சாமிக்கு வச்ச காய்கறிலாம் வச்சு சமைப்பேன் நான் அன்றைக்கே. பட் இந்த வாட்டி நான் பண்ணல. ஏன்னா யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு நான் டீ ஆற்றுறது. ஸோ அதனால் வந்து சாமிக்கு காய்கறி மட்டும் வச்சு படைச்சி பொங்கல்லாம் வச்சு படைச்சிட்டு அடுத்த நாள் தேர்ஸ்டே வந்து நான் குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த இயர் வந்து நான் ஒரு தைரியம் வந்துச்சு எனக்கு வந்து வாசல் பெருக்கி இந்த மாதிரி கோலம் போடணுன்னு எனக்கு ஆசை. பட் இத்தனை இயர்ஸில் நான் வந்து போட்டது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி போட்டேன். அப்போ வந்து எங்களுக்கு லீசிங் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் போட்டதே கிடையாது. பட் இந்த வாட்டி வந்து இந்த கம்யூனிட்டியில் எனக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து கோலம் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் தெளிச்சுட்டு, குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் வந்து கோலம் போடலான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்களா நான் வந்து காலையிலேயே வேர்க்கடலை வச்சுட்டேன் இல்லையா, அதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் வருவார். அதுவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் அந்த வெந்தய தண்ணி அப்புறம் அந்த ஆல்மண்ட் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் காஃபி குடிப்பேன். ஏன்னா வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கக்கூடாதுன்றது, ஒரு காஃபி குடிக்கிறது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. பட் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஏதாவது சாப்பிட்டுட்டு குடிங்க, கொஞ்சமாக ஏதாவது சாப்பிட்டுட்டு. ஸோ கோலம் போடணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் என் ஃப்ரெண்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு போடலாம். கோலம் போடுறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால், ரெகுலராக போடுறவங்களுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. நான்லாம் எப்போ எனக்கு கோலம் போட்டேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ரொம்ப சின்ன வயசு, ஒரு இந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பெரியவங்க போடும்போது நம்ம நின்று போடுவோம்ல, அந்த மாதிரி நான் நின்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் லைஃப்லேயே நான் போட்டது கிடையாது. ஸோ அதனால் இது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நானே எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நான் பண்ணுறேன். 7x7 ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவுமே பார்த்திங்கன்னா 7 புள்ளி. ஸோ அதில் 2 கரும்பு, ஒரு பானை. ஸோ ட்ரையல்லாம் நல்லா தான் போட்டிருக்கேன் நான். ஈஸியாக தான் இருக்குது இந்த கோலம். கோலமாகவும் ரெடி. இப்போ பார்த்திங்களா நம்ம வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்றதுக்கு வந்திருக்கா, இல்லை ஏதோ வீட்டுக்குள்ளே வர மாதிரியே வந்து நிற்கிது அணில்.
ஸோ நீ உன் வேலையை பார்க்க போறியா இல்லை நான் என் வேலையை பார்க்க போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, நீயே உன் வேலையை பாரு, நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அணில் கிளம்பிடுச்சு. இப்போ நம்மளோட வேலையை பார்ப்போம். எனக்கு வந்து இந்த கோலம் போடுறதுல கஷ்டமான பார்ட் வந்து இந்த மாதிரி அரைமண்டியா இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி உட்காந்து போடுறது தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இந்த பொசிஷன்லலாம் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நான் உட்காந்தது கிடையாது, உட்கார்ற மாதிரி எனக்கு வாய்ப்புகளும் வந்ததும் கிடையாது. இப்படி நான் குனிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால்லாம் நடுங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ பட் வந்து நான் சின்ன குளம் தானே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான குளம் தான். நான் இதுன்னு ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் இந்த குளத்தை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு டைம் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் போடுறேன். அதுவுமே 5 மினிட்ஸில் முடிச்சாச்சுன்னா நானே அவ்வளோ சீக்கிரம் போட்டிருக்கேன்னா சூப்பராக போடுறவங்கள இன்னும் சீக்கிரம் போட்டுருவாங்க. என்னை மாதிரியே சில பேர் போடாமல் இருப்பீங்களே, அவங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு. இந்த கோலத்துக்கு வந்து கலர்லாம் போட்டால் அழகாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் தான் இந்த பொசிஷனில் உட்காந்துருக்க முடியுன்றதுனால நான் 5 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். ஸோ வந்து நம்மளோட பொங்கல் கோலம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாகவே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, நான்லாம் இங்கே இப்படி பார்த்ததே கிடையாது எங்கள் வீட்டு வாசலில். ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி. நம்மளோட பொங்கல் கோலம் ரெடி. எனக்காக அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் எப்போ போவேன், எப்போ வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அடுத்ததாக குளித்து புது ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா விடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் திரும்ப போய் ஒரு வாட்டி கோலத்தை செக் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் ஒரு பாத்திரத்தில் வெண்பொங்கல், ஒயிட் ரைஸ் வச்சு பண்ணுவோம்ல அது, இன்னொன்றுத்தில் சர்க்கரை பொங்கல். எப்போவுமே 2 வைப்போம். ஸோ வெண்பொங்கல்ன்றது வந்து நம்ம பருப்பு போட்டு வைக்கிற பொங்கல் கிடையாது, வெறும் பச்சை அரிசியை வேக வைக்கிறது. இதுதான் நம்ம அன்றைக்கி பொங்கலுக்கு இந்த சாம்பார், அவியல், குழம்புலாம் ஊற்றி சாப்பிடும்போது அந்த ரைஸை தான் எடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பொங்கலுக்கு டெக்கரேஷன் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. நம்மள்கிட்ட இந்த பூவெலாம் நிறையா தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பூவெல்லாம் ஜன்னலில் மாட்டி விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேக்னெட்டிக் ஹூக்கு மாதிரி இது. ஸோ எங்களோட அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோ ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, மெட்டல் இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து பீம்ஸ்லலாம் கூடமே பார்த்திங்கன்னா வால்ஸ் அண்ட் பீம்ஸ் இந்த கார்னர்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு மெட்டல் இருக்கும், அயன் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் ஹூக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து புஷ்பின் வச்சு பின்னும் குத்த வேண்டாம், ஐ மீன் ஓட்டை போட வேண்டாம், ஆணி அறைய வேண்டாம். ஜஸ்ட் இப்படி இது ஒரு கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும். டெக்கரேஷனுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பொங்கல் எப்போ பொங்கும் அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஓப்பன் பாத்திரம். பானைன்னா கொஞ்சம் அப்படியே வாய் குட்டியாக இருக்கும். ஸோ அதில் பொங்கும். பட் இந்த மாதிரி பாத்திரத்தில் பொங்காது. பட் என்கிட்ட இந்த மாதிரி பாத்திரம் தான் நான் வச்சுருக்கேன். மேபி நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போகும்போது ஞாபகமாக பொங்கலுக்கு பாத்திரம் வாங்கிட்டு வரணுன்னு இருக்கேன். ஸோ அதனால் சும்மா லைட்டாக பொங்கி வரும். அப்போது நான் வந்து அரிசியை போட்டுட்டேன். ஸோ ஊர்லலாம் வந்து புது அரிசி இதுக்காகவே வாங்குவாங்க. அதாவது நான் சொல்கிறது இந்தியாவில் சென்னையில். இதுவே வந்து ஊரில் கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வயல் இருக்கும். அந்த வயலில் அறுவடை செஞ்ச புது பச்சரிசி அடித்து பொங்கல் செய்வாங்க. ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் அந்த வயல்லாம் விற்றாச்சு. பட் இதுதான் எங்கள் அம்மா சொல்கிற அவங்களோட நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ்லாம் சொல்லும் போது இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட சர்க்கரை பொங்கலுக்கு லைட்டாக அது பொங்கிடுச்சு. நான் போட்டுட்டேன் அரிசி பருப்பு. நல்லா இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுதலோட பொங்கலை வச்சாச்சு. ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் விளக்குலாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம
பொட்டு வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். நம்ம இந்தியாவில் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்து வீக்கெண்டில் வந்துச்சு அப்படின்னா லீவு போச்சேன்னு நம்ம யோசிப்போம். இங்கே வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வித்தியாசமானது தான். வீக்கெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் ரியல் கொண்டாட்டமே இருக்கும். இந்தியா அளவுக்கு கொண்டாட்டம் இருக்கிறது கஷ்டம்தான், பட் ஸ்டில் கொஞ்சமாவது எதாவது ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம கூட மக்கள் இருப்பாங்க, கொஞ்சம் டைம் இருக்கும். பட் இது மாதிரி வாரத்துக்கு நடுவில் வந்தபோது பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையாக போயிடுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம செய்கிறதுக்கும் வந்து செஞ்சிடலாம், செஞ்சு அதை சாப்பிட்றதுக்கு கூட ஆள் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே பொங்கல் அன்னைக்கு சாமிக்கு வச்ச காய்கறி வச்சு சமைச்சிடுவோம் நாங்கள். அதுதான் எங்களோட பழக்கம். ஆனால் வந்து இன்றைக்கி என்னால் சமைச்சிட முடியும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா திரும்ப நான் சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் தான் சாப்பிடணும். ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் இந்த பொங்கலுக்கு வந்து நான் சேம் டே காய்கறி வச்சு சமைக்க போகிறதில்ல. ஏன்னா நான் காலையில் என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்த சமையலே இன்னும் மீதி இருக்கிறதுனால திரும்ப திரும்ப செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மிச்ச வேலைகளெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாமிக்கு வைக்கிற தண்ணியில் வந்து ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் தூள், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த ரூமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு போனால் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அதுவும் கிடைக்கும், நல்லதும் கூட. அது திருஷ்டி எடுக்குமான்னு எனக்கு தெரியல, பட் வந்து பூஜை ரூமில் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அந்த வாசனையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட விளக்கு எல்லாமே பொட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை பொங்கலுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வெல்லத்தையும் உருக்க வச்சுட்டேன் நான். சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் அப்படியே தளர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, பட் நம்மளுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற ஆற அது கரெக்டாகிடும். ஸோ நல்லா அரிசி பருப்பு வெந்துட்ட பிறகு இந்த வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலும் போட்டுட வேண்டியது தான். ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் இல்லை, ஜஸ்ட்டு நல்லா உருக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கலக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ஆர்கானிக் இந்த மந்த்ரா இருக்கு இல்லையா, அந்த பிராண்டு. ஸோ அதில் மோஸ்ட்லி கல் மண் இருக்காது, அதனால நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன். உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்மளோட ஒரு பிஞ்சு ஏலக்காத்தூள், அப்புறம் ரொம்ப சின்ன ஒரு பிஞ்சு வந்து பச்சை கற்பூரம் போட்டோன்னா நல்லா வாசனையான ஒரு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் வைக்கிற சர்க்கரை பொங்கலுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வைக்கிற சர்க்கரை பொங்கலுக்கும் கண்டிப்பாக டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈவன் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, விளக்குக்கு பொட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம காய்கறி எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து நம்மளோட தேங்க்ஸ்கிவிங் மாதிரி தான். அது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி, பொங்கலுமே வந்து நம்ம நாட்டோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அதனால் நம்மளுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம விளையிற அந்த அரிசி பருப்பு, அதுக்கப்புறம் காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் தான் மெயினாக வச்சு இதுக்கு ரொம்ப மூலதனமாக இருக்கிற இந்த சூரியனுக்கும் உழவர்களுக்கும் சொல்கிற தேங்க்ஸ் தான் இது. ஸோ அதனால் காய்கறி முடிஞ்ச அளவுக்கு அந்த எல்லா நாட்டு காய்கறிகளும் வாங்கி சாமிக்கு படைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ எல்லா வகையான கிழங்குகளும் வச்சு பண்ணுவாங்க மெயினாக. பட் என்கிட்ட என்ன இங்கே கிடைக்குதோ அதை தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட வேண்டியது தான்.
ஸோ இப்போ நான் சாமி டைம் பொங்கல் வந்து நம்ம டைமுக்கு பார்த்து தானே வைப்போம். ஸோ அதனால நான் தனியாக இப்போ கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் என் பையன் வந்துட்ட பிறகு திரும்ப ஒரு ஒரு சின்ன ஒரு குழியில் போட்டுட்டு அவரை வச்சு ஒரு வாட்டி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் பொங்கலை கும்பிட்ட மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா சாமி நான் கும்பிட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் டைம் நான் ஆக்சுவலாக வடைக்கு நான் ஊற போட்டிருந்தேன். சரி என் பையனுக்கு வந்து வடை பிடிக்கும். ஸோ அதனால் அதை ஈவினிங்காக அவங்க வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊறின உளுந்தை மட்டும் எடுத்து தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அடுத்து நம்ம ஈவினிங்க்கு அரைச்சி வடை போட்டு கொடுத்துடலாம், அதே வந்து சாமிக்கும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வடை போட்டுட்ருக்கேன். என் பையனும் வந்தாச்சு. வடையை வச்சு சாமியை கும்பிட்டு நாங்கள் பொங்கலை கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வச்ச காய்கறிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு சாம்பார் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து முட்டைகோஸ், இதில் வந்து அவியல், இதில் நிறைய காய்கறி இருக்குது. லைக் கேரட், பீன்ஸ், அவரைக்காய், அதுக்கப்புறம் சொரக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் 2 வகை பூசணிக்காய், அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். அந்த லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.